அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உயர்நிலை பாடப்புத்தகத்தில் இருக்க முதல் துதிப்பாடல். ஒரு சரஸ்வதி துதிப்பாடல். இந்த துதிப்பாடல் எப்போ பாடினார், யார் பாடினார்னா குமரகுருபரர். அவர் எப்போ இதை பாடினாருன்னா, அவர் ஒரு மடம் கட்டணும்னு நினைக்காரு, காசியில் தங்கியிருக்கார். அப்போது காசியை ஒரு நவாப் வந்து அரசாண்டுட்டு இருக்காங்க. இவர் அவர்கிட்ட போய் நிலம் கேட்க போனோம். அந்த நவாபுக்கு ஹிந்துஸ்தானி மட்டும்தான் தெரியும், இவருக்கு ஹிந்துஸ்தானி தெரியாது. இவர் 30 நாளில் ஹிந்துஸ்தானி படிக்கிறது அப்படியெல்லாம் அப்போ வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க இல்லை, அப்படி எந்த புத்தகமும் கிடையாது. ஆனால் இவர் ஹிந்துஸ்தானி பேசணும். எப்படி இது பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் கலைகளுக்கெல்லாம் அதிபதியான சரஸ்வதி தேவி அவர் நாடியார். அப்படி இவர் ஒரு 10 பாடல்கள் பாடுவார். சகலகலா வள்ளிமாலை அப்படிங்கிற ஒரு 10 பாடல் பாடுவார். அதில் உள்ள முதல் பாடம் தான் நம்ம பாடத்திட்டத்தில் இருக்குது. இந்த 10 பாடல்கள் பாடி முடிஞ்சப்போ இவர் அறியாமலேயே இவருக்கு ஹிந்துஸ்தானி அந்த லாங்குவேஜ் இவருக்கு வரும். இவர் அதுக்கப்புறம் நவாப்கிட்ட போய் அந்த நிலத்தை ஹிந்துஸ்தானியில் கேட்பார். கேட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மடத்தை கட்டுவார். அப்போது ஒரு 10 பாடல்கள் பாடினதுமே அவருக்கு ஹிந்துஸ்தானி ஒரு லாங்குவேஜ் அவருக்கு தெரியுதுன்னா, நம்ம இந்த பாடல்களை பாடினால் அனைத்து கலைகளும் நமக்கு வசமாகும். அப்படி உள்ள ஒரு பாட்டை தான் நமக்கு உயர்நிலையில் முதல் பாடலாக வைத்துள்ளார்கள். அந்த பாட்டு எதுன்னா, வெண்டாமரைக்கென்றி நின் பாதம் தாங்கவன் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ, சகம் ஏழும் உண்டானுறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம், கண்டான் சுவைக்குள் கரும்பே சகல கலாவல்லியே. அதாவது வெள்ளை தாமரையில் இருக்க நீ வெள்ளையாக இருக்க என்னோட மனசில் வந்து இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டு 7 உலகங்களையும் அழித்து 7 உலகத்துக்கு அழித்து, அதாவது அழித்தல் தொழில் செய்து விஷ்ணு என்ன பண்ணுறாரு, நாராயணன் போய் பார்க்கடலில் பள்ளி கொண்டுட்ருக்காரு. ஒழித்தான் உலகை அழிக்கக்கூடிய சிவபெருமானோ பித்தனாக அலைகிறார். ஆனால் பிரம்மனோ கரும்பை போன்ற இனிமையான உன்னை தனது மனைவியாக கொண்டுள்ளார். அப்படிப்பட்ட சகலகலாவல்லி தாயே, எனது என் தாமரையில் மட்டும் இல்லை என் மனதிலும் வந்து இருப்பாயாக அப்படின்னு கேட்டு இந்த குமரகுருபரர் இந்த பாட்டை பாடியார். ஒரு முறை கூட வாசிக்கலாம். வெண்டாமரைக்கென்றி நின்பாதம் தாங்கவன் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ, சகமேழும் தொண்டானுறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம், கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே. இது யார் பாடினது? குமரகுருபரர். எந்த நூல்? சகலகலா வள்ளி மாலை. இதை நம்ம தினசரி நம்ம இந்த பாட்டை பாடி தேவியை வணங்கினால் அனைத்து கலைகளும் நமக்கு நம் கையில் வசமாகும். சரியா? அப்போது பாடினது குமரகுருபரர், சகலகலாவல்லி மாலையில் இருக்குது நமது பாடத்திட்டத்தின் முதல் துதிப்பாடல். ஒரு முறை கூட. வெண்டாமரைக்கென்றி நின்பாதம் தாங்கவன் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ, சகமேழும் தொண்டானுறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம், கண்டான் சுவைகொள் கரும்பே சகல கலாவல்லியே. நன்றி.